அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே மார்க்கெட் போனப்ப மட்டன் தான் வாங்கினேன். ஹஸ்பண்ட் மீன் சாப்பிடணும் போல தோணுச்சு. ஏன் மீன் வாங்கிட்டு வரலன்னு கேட்டாரு. நான் இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டேன், அடுத்த வாட்டி மீன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டேன். நான் எப்பவுமே திருவிக்கா நகர் மார்க்கெட்ல தான் மீன் வாங்குவேன். ஏன்னா அங்கேயே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, எனக்கும் ஈஸியா இருக்கும் சமைக்கிறதுக்கு. நேத்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டாண்ட ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்தாங்க மீன்காரமா. ஷீலா 1 கிலோ, சங்கரா 1 கிலோன்னு வாங்கினேன். ஷீலா மீன்ல நடுமுள் தான் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். சங்கரா மீன் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால 2 மீனும் வாங்கிட்டு நானும் எங்க அம்மாவும் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த பொருளும் கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா காலையிலே லஞ்ச் பேக் பண்றதுக்கு மீன் குழம்பு செஞ்சுட்டேன். மீனும் கிளீன் பண்ணி ரெடியா இருக்கா, அதனால காலையிலே மீன் குழம்பு செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். கூட போட்டி அப்பளம் வச்சு அனுப்பிட்டேன். பசங்க போன பிறகு எனக்கு தோசைக்கு தயிர் சக்கரை வச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெசல்ஸ் எல்லாமே இருந்தது, அது எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சிட்டு ஸ்டவ் கிளீன் பண்ணிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பும் அப்படியே கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். மீனோட தலைவால் மட்டும்தான் குழம்புல போட்டேன். மீதி மீனை மசாலா தடவி வச்சுட்டேன்னா லஞ்சு சாப்பிடும் போது ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால மீனுக்கு மசாலா தடவி வச்சுட்டு 1 மணிக்கா மீன் ஃப்ரை பண்ணிட்டேன். ஷீலா மீன்ல முள்ளும் இருக்காது, டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சிட்டு மீன் குழம்புக்கு இட்லி நல்லா இருக்கும், அதனால இட்லி மாவு அரைச்சு வச்சிருந்தேன். இட்லி தட்டுல இட்லி போட்டும் வேக வச்சுட்டேன். எங்க வீட்டுல பசங்களுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி கொடுத்தா எந்த குழம்பு இருந்தாலும் ஒரு கிண்ணத்துலதான் போட்டு கொடுக்கணும், அப்படியே ஊத்தி சாப்பிட மாட்டாங்க. நானும் இவர் மட்டும்தான் இந்த மாதிரி இட்லி மேல ஊத்தி சாப்பிடுவோம். உங்க வீட்டுல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம என்னுடைய பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.